ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் ஆகஸ்ட் மாதம், அதாவது இப்போ பிறந்திருக்கக்கூடிய 8வது மாதமான ஆங்கில மாதம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்களானது மிதுனராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூலை மாதமானது முடிந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சுங்க. ஸோ இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் பெற போகிறீங்க. 2025ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் பிறந்த இந்த ஒரு நேரத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்க போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இணைந்து தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனே இருக்குங்க. அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. அது இல்லாமல் நாச்சியார் திருமொழியை கேட்குறதோ அல்லது படிக்க செய்கிறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாக போகிறாருங்க. அதே போல் சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்குமே மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு அதுக்கப்புறம் வந்துடுவார். கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவானும் வக்கரமாக இருக்க போகிறாங்க. அதே வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ 2 கிரகங்களும் ஒரே இடத்துல இணைவு பெற்றிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ராசியில் குரு மட்டும் அமர்ந்திருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருப்பாரு. அதாவது குரு மட்டும் இருந்தார் அப்படின்னா குழப்பம், அசதி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அதை பற்றின கவலை தேவையில்லாதது. ஏன்னா குரு தனியாக இல்லை, குருவோடு சேர்ந்து உங்களுக்கு சுக்கிரனும் இருக்கிறாரு. அதாவது குரு சுக்கிர யோகமே ஏற்பட்டிருக்கு. அதனால் பணத்தை தரக்கூடிய சுக்கிரனும் குருவும் இந்த 2 கிரகங்களும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அபரிவிதமான பண வரவுகள் உண்டாகும். ஸோ சேல்ஸ் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சியானது இருக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. திடீர்னு பண வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெரிய அளவில் சம்பாத்தியம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. ஆனால் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா விரையாதிபதியாக தான் சுக்கிரன் இருக்கிறாரு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும், இடமாற்றம், நிறுவன மாற்றம் இதெல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் கிடையாதுங்க. மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பெலாம் கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிக்கிற தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி செய்யலாம், என்ன மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற நிறைய எண்ணங்கள் உருவாகும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்துட்டே இருப்பீங்க, தொடர்ந்து செய்துட்ருப்பீங்க. பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுனால யோகம்லாம் இருக்குங்க. அதாவது எந்த தொழில் செய்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வாழவே முடியாது அப்படின்ற நிலையில் இருந்த நீங்கள் இப்போது சூப்பராக இருக்க போகிறீங்க. அதாவது வாழவே முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்க போகுது. அதாவது எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் இப்போ முன்னுக்கு வர போகிறீங்க. அந்த வாழ்க்கையில் நம்மளை வாழவே முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானுச்சு பற்றியா, அந்த எண்ணத்தை முறியடித்து தோக்கடித்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் அடைய போகிறீங்க. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பூர்வ புண்ணிய அனுகிரகத்தினால இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்குங்க. அதுபோல் நல்ல வேலையால் தனவரவும் இருக்குது. பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்க, எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ தான் நான் இந்த மாதிரி விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் ஒரு பிள்ளையார் சொல்லியாக எடுத்துக்கோங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பணம் கிடைக்கும். அதற்குரிய யோகங்களாக இருக்கும். கேது பகவான் 3ல் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ நல்ல நன்மைகளை கொடுப்பாரு. பயப்படாதீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதுவே போதுமானது. அவருடைய நாமங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்லிக்கிட்டே இருங்க, விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாயால் சொல்லிகிட்டே இருங்க. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். டைம் கிடைச்சிது அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. இந்த மாதத்தில் விநாயகரை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. விநாயகர் சதுர்த்தி வேறு இருக்குது. ஸோ அந்த விநாயகர் பெருமானை நீங்கள் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு நல்லதே செய்வார். மேலும் பார்த்தீங்கன்னா சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா தாம்பத்திய வாழ்க்கையிலையும் குறைபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இதுவே ஒரு பிரச்சனையாக கூட ஏற்பட்டுடும். அதனால் இந்த விஷயத்திலும் கவனமாக தான் இருக்கணும். 6க்குரிய செவ்வாய் 4வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பழுதுகளையும் நீங்கள் வந்து சரி செய்வீங்க. ஸோ அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒன்று சரி பண்ணிவிடுவீங்க. சகோதர வகையில் பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களே கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருக்கக்கூடிய அந்த பகைமையாக அந்த சின்ன ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஏமாந்துடுவீங்க. கவனமாக இருக்கணும். 4வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்ர சனியை வந்து பார்க்குறாருங்க. ஸோ வீட்டில் நீங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் பழுது பார்க்கலாம். அதே போல் வாகனங்கள்லேயும் பழுது பார்க்கலாம். சொத்துக்களில் பிரச்சனை வரும். அதனால் சொத்து சார்ந்த விஷயத்தெல்லாம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு தாயார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலலாம் நல்ல அக்கறை வந்து செலுத்தணுங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலலாம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் பொதுவாகவே சகோதர சகோதரிகளோட தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சகோதர சகோதரிகள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. செவ்வாய் 4வது இடத்துல வந்து இருக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா சனி பகவானை வந்து பார்க்குறாரு. கண்டிப்பாக சகோதரரோட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வீடு கட்டக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா கட்டுமானங்களில் வந்து பாதிப்புகளை பார்ப்பீங்க. அதனால் சரியாக கவனித்து செய்யுங்க. கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த டைமில் ஒரு முறை உங்களுடைய உடலை முழு பரிசோதனை செய்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நெஞ்சு வலி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இருதய பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலுமே கூட சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகமே வந்து உருவாக போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் பெண்கள் தொழில் முனைவோராக இருக்கிறீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த டைமில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்குரிய அற்புதமான ஒரு நேரம் கிடைக்கும். பெண் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா திருமண வரன்கள்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு வந்து காட்டுவீங்க. ஸோ அந்த ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் கட்டுறது, படிப்புக்காக கடன் வாங்குறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க. குருவும் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாருங்க. ஒரு சில சலனங்கள், எதிர்ப்புகள், நெருக்கடிகள் இது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு. ஆனால் சுக்கிரன் கூட இருக்கிறதுனால பெருசாக அதனால் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. அவ்வளோதான். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் நெருக்கடி ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. குருவும் சுக்கிரனும் உங்களை நிச்சயமாக வந்து காப்பாற்றி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நான் தனியாக குரு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனால் குருவோடு இப்போ சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல செல்வாக்கோடு இருக்கிறோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 4வது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சொத்து வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. மூத்த சகோதரர்களாக இருக்காங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் வருங்க. வாய்ப்பு இருக்குது. அதே போல் இடமாற்றங்களும் வரும். விரயமான பொருள் மீண்டும் இப்போ உங்கள் கைக்கே வந்து கிடச்சிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அப்படியே மாற்றம் பெறும். ஸோ இழந்த காதல் கூட இப்போ வந்து புதுப்பிக்கப்படும். அந்த அளவுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது. விட்டுப்போன திருமண சம்மந்தமும் கூட இப்போ மீண்டும் வருங்க. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ திருமணம் ஆகாதவங்க நின்று போச்சு பாதியிலேயே, பேச்சுவார்த்தை நடத்தினதோடு நின்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் மீண்டும் அது வந்து சரியாகும். தொழில் வளம் நல்லா இருக்குங்க. தொழில் வளம் சொல்லப்போனால் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க. இந்த அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, அதிர்ஷ்டம் பெருகுவதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிதம்பரத்தில் போய் ஒரு தடவை நடராஜரை வந்து வழிபாடு செய்யுங்க. கூடவே சிவகாமி அம்மாளையும் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை மட்டுமே வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஸோ சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போக முடியலனா கூட அவரை நினைத்து வீட்டிலே கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மிதுன ராசி நேயர்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரு சுக்கிர யோகம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்குது. மேலே இந்த மாதம் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு பரிகார முறைகளில் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு போக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களில் யாரெல்லாம் சிதம்பரத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் அந்தந்த மாதத்துக்குரிய கிரக சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்காக எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் செய்து பாருங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.